அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மதிப்புக்குரிய உறவுகளே, இந்த ரமலான் எங்களில் பல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அந்த மாற்றங்களை எங்களது உறவுகளை மேம்படுத்துகின்ற வகையில் அமைத்துக் கொள்ளலாம் என்று விரும்புகின்றோம். அந்த நோக்கத்தை அடைவதற்காக சூரத்துல் ஹுஜராத் சமூக உறவுகளை எவ்வாறு மேம்படுத்துகிறது, அந்த சமூக உறவுகளை மேம்படுத்துவதற்கான என்னென்ன பெருமானங்களை எடுத்து நடந்தால் சமூக உறவுகள் மேம்படும் என்பதை பற்றி அழகான பல விழுமியங்களை சொல்லுகின்ற சூறாவாகும். அந்த வகையில் வெறுமனே வணக்க வழிபாடுகளை செய்கின்ற மனிதர்களை உருவாக்காமல் ஒழுக்கமுள்ள நல்ல பொறுப்புணர்வுள்ள ஆளுமைகளை உருவாக்க வேண்டும் என்று இந்த சூரத்துல் ஹுஜராத் நாடுகின்றது. அந்த வகையில் அந்த சூரத்துல் ஹுஜராத் கற்றுத்தருகின்ற விழுமியங்களை பல வடிவங்களில் நாங்கள் நோக்கியிருக்கின்றோம். இந்த குரலின் மூலம் ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு விழுமியத்தை ஞாபகப்படுத்தி அதை எவ்வாறு எங்களது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தலாம் என்று நாங்கள் நாடுகின்றோம். அந்த வகையில் விழுமியம் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு தனிநபர் அல்லது சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆழமாக வேரூன்றிய நம்பிக்கைகள், கொள்கைகள் மற்றும் தர நிலைகளின் தொகுப்பு என்று கூற முடியும். அவை நல்லது எது, சரியானது எது, முக்கியமானது மற்றும் விரும்பத்தக்கது என்பதை தீர்மானிக்கும் அளவுகோல்களாக செயல்பட்டு வருகிறது. மனித நடத்தை, முடிவெடுக்கும் திறன் மற்றும் முன்னுரிமைகளை வழிநடாத்துகின்றது. கலாச்சாரம், சமூக சூழல் மற்றும் அனுபவங்களால் உருவாகும் இந்த விழுமியங்கள் நெறிமுறை தேர்வுகளில் பல விழுமியங்களை சமநிலைப்படுத்தி எவற்றுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்பதை நிர்ணயிக்க உதவுகின்றது. இம்மதிப்புகள் தார்மீக, சமூக, மத மற்றும் அழகியல் பரிமாணங்களை உள்ளடக்கி செயல்கள் மற்றும் நடத்தைகளின் மூலம் வெளிப்பட்டு குணநல வளர்ச்சி, சமூக ஒற்றுமை மற்றும் சமூக முன்னேற்றத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. சுருக்கமாக கூறினால், எனது விழுமியம்தான் நான் எவ்வாறு சிந்திக்கின்றேன், எவ்வாறு நடந்து கொள்கின்றேன், எவ்வாறு முடிவெடுக்கின்றேன் என்பதை தீர்மானிக்கின்ற விடயமாகும். அந்த வகையில் ஒவ்வொரு நாளும் ஒரு விழுவை பற்றி நாங்கள் ஒரு விழுமியத்தை பற்றி அழகான முறையில் கற்று பயிற்றுவித்தே இந்த ரமலானில் எமது சமூக உறவுகளை மேம்படுத்த முயற்சி செய்வோம் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா.